Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. இந்த காலை வேளையிலேயும் இன்னும் ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்து அவருடைய பிரசன்னத்திலே வந்து அவரை நாம் நோக்கி பார்க்க அவருடைய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய அளவற்ற இரக்கத்திற்காய் கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us a new day and graces and mercy to come to His presence once again to read and meditate His word. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதும் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிப்பதும் எவ்வளவு இன்பமான ஒரு காரியம். And it is really a sweet experience to come to the presence very early in the morning every day and meditate the word of God. நாம் அவருடைய முகத்தை உண்மையாய் தேடும்போது தேவனும் நமக்கு காணப்படுகிறவராய் இருக்கிறார். And when we truly seek His face, and He will be found by us. கர்த்தர் இந்த காலை வேளையிலேயும் நமக்கு அளிக்கிற புது கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I also thank God for the new graces that God is giving this morning. இந்த நாளிலே தேவனுடைய கிருபை நம்மேல் இறங்கும்படி நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Let us look at the presence of the Lord and pray for the mercies of God today. Hallelujah. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே. ஆமாப்பா அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். Yes, Father, give us that grace, Lord. உம்முடைய சமூகத்தினின்று எங்களுக்கு வெளிச்சமும் ஞானமும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. Lord, let light and wisdom reveal from your presence, Lord. ஆண்டவரே உம்மை அல்லாமல் எங்களால் நீர் எழுதி கொடுத்த மகத்துவமான வேதத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது ஆண்டவரே. Lord, we cannot understand and know your holy scriptures but without you, Lord. ஆண்டவரே ஆகவே உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. Therefore we need your favor, your grace, your mercy and your help, Lord. இன்றைக்கு அதை செய்வதற்காய் நன்றி. Lord, thank you for doing that today. இன்றைக்கு நலமானது எங்களுக்கு போதித்தருளும். Lord, teach us that which is good to us. உலகம் எங்கும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு உம்முடைய வசனத்தை கேட்கிறார்கள். Lord, all your children are listening to your word, Lord, early in the morning from all over the world. எங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை தாரும். Give us wisdom to understand. இதை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்க கிருபை தாரும். Give us grace to make it an experience in our life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நம்முடைய சபையிலே 180 நாட்களில் முழு வேதத்தையும் நாம் வாசித்து முடிப்பதற்கான ஒரு முயற்சியை நாம் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். By the grace of God, God has graciously enabled us to start the 180 days Bible reading challenge in our church. ஆண்டவருடைய கிருபையினால் முதல் வாரம் முடிந்து நாம் இப்பொழுது இரண்டாவது வாரத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். By the grace of God, we have completed the first week and we are in the second week now. இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்த இந்த வேத வாசிப்பு கர்த்தருக்கு சித்தமானால் ஜனவரி மாதம் அடுத்த ஆண்டு
31ஆம் தேதி வரைக்கும் தொடரும். This Bible reading challenge, which started on 2nd August, will continue until January 31st, 2022. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதிகளை நீங்கள் டவுன்லோட் செய்து நீங்கள் அதுக்கு இது மாதிரி ஒரு சீட்டு நாங்கள் வைத்திருக்கிறோம். we have a card இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் செய்திருக்கிறோம். So we have a card in this way that is being displayed there. இதிலே ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய வேத பகுதிகள் இதில் இருக்கிறது. Here you can find the daily scripture portion that you are supposed to read. ஆனால் இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்களுக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை, நீங்கள் வாங்காமல் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் ரொம்ப எளிமையான முறையில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு வழி வந்து acabrc.com என்று சொல்லுகிற நம்முடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். So if you are not in a position to receive a physical card by hand, then you can get it by downloading it on your mobile phone or your on your PC by visiting www.acabrc.com. அந்த கார்டு போடுங்க, acabrc.com. It is acabrc.com. அந்த acabrc.comல போயிட்டு நீங்கள் 180 days challenge அப்படின்னு கீழே ஸ்க்ரால் பண்ண ஹோம் பேஜில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா 180 days சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சோடைய இந்த பைபிள் ரீடிங் பிளான் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். And when you visit this website, you can scroll down in the home page where you can find 180 days Bible reading plan, and when you click that, you can download the PDF. நீங்கள் முடிந்த வரைக்கும் அது ஒரு பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. As far as possible, take a print out of it. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இதில் வாசிக்கிறீங்களோ எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொரு காப்பி எடுத்துக்கிடுங்க. And whoever is taking part in this, please have an individual copy. அது மாத்திரம் இல்லை, அதில் வந்து ஒவ்வொரு நாள் வாசித்து முடிச்சோன்னா டிக் பண்ணுறக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அதை டிக் பண்ணிட்டே வாங்க. And we have also given a box to tick after completing the day scripture portion. You can tick it there. நீங்கள் இந்த சேலஞ்சில் நீங்கள் பங்கு பெறுகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து அதே வெப்சைட்டில் acabrc.com என்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் பங்கெடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. And also if you are taking part in this Bible reading challenge, you can visit the same website and you can find a register tab where you can click and register all your details, and every member of your family should register individually in there. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீர்களானா நீங்கள் வாசித்து முடித்த பிறகு நீங்கள் டிக் பண்ண இந்த ஃபார்மை வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மூலமாக அந்த வெப்சைட்டில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது அந்த வெப்சைட்டில் இருக்கிற இமெயில் ஐடிக்கோ நீங்கள் அனுப்புவீங்களானா நாங்கள் உங்களுக்கு ஒரு completion certificate ஒன்று உங்களுக்கு அனுப்பி வைப்போம். And once you tick this and you complete reading this challenge, you can send a photograph of this card to our WhatsApp number that is mentioned in that website, or an email ID that is mentioned in the website, so that we will give a completion certificate. நீங்கள் வாசிப்பதை உற்சாகப்படுத்தவும் அதை வந்து சோதிக்கிறதுக்காக இந்த 6 மாசத்துல 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஆன்லைன் எக்ஸாமும் நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். In order to motivate you and encourage your reading, we have also planned to conduct a Bible online exam every 2 months. ஒரு பைபிள் குவிஸ், அது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதும்படி 3 லெவல்ஸில் பண்ணியிருக்கிறோம். So we have planned in 3 ways or 3 stages so that it will be easy for you to take it. நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ, நீங்கள் பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல், நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி எழுதலாம். You can choose any of these levels. It might be beginner or intermediate or advanced level. அதற்கான அறிவிப்புகளை மிக சீக்கிரத்தில் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். And we will give announcements regarding that very soon. அதற்கு நீங்கள் தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். You have to register separately for that. அதற்கான எக்ஸாமினேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். And you will also receive a registration number. கர்த்தருக்கு சித்தமானா சீக்கிரமா ஒரு மாக் எக்ஸாம், அதாவது ஒரு மாதிரி வினாத்தாளை உங்களுக்கு அனுப்பி எந்த லெவலை நீங்க சூஸ் பண்றது நீங்களே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் சீக்கிரமா ஏற்படுத்துவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். If God willing, we are also making plans and arrangements to conduct a mock test very soon to you. கர்த்தர் இந்த எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray that God may bless all these efforts. இந்த 180 நாள் வேதம் வாசிக்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் 180 தியானங்களை நாம் செய்யும்படி கர்த்தர் என்னை வழிநடத்தினபடியால் இதை ஆரம்பித்திருக்கிறோம். As we are doing this 180 days Bible reading challenge, on the other side we are also doing 180 days devotion every morning from the book of Proverbs. இன்றைக்கும் நாம் தியானத்தை தொடரலாம். So even today we will continue the devotion. நாம் 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திற்கு வந்திருக்கிறோம். We have come to the 7th verse of chapter 1. வாசிக்கலாமா? 1:7. Proverbs 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள்.
The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. இந்த வசனத்திலே பல நாட்களாக நாம் இதுல தொடர்ந்து அப்படியே நம்ம தரித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். So we are continually dwelling in this verse and meditating on this verse for a long time. முதலாவது நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம். First we read what is the fear of the Lord. இன்னொரு நாள் ஞானத்தின் ஆரம்பம் என்றால் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம். Next day we heard what is the beginning of knowledge. மூன்றாவது நேற்றைக்கு நாம் கவனிக்கும் போது நாம் யார் அசட்டை பண்ணுவார்கள் அப்படின்னு நம்ம கவனித்தோம். And yesterday when we listened we heard who are the people who despise this. இங்கே அசட்டை பண்ணினது என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானத்தையும் அதே வேளையில போதகத்தையும் அசட்டை பண்ணினார்கள். Here they despised wisdom and instruction. நான் நினைக்கிறேன் ஒரு காரியத்தை என்னுடைய விலையை தெரியாம நாம அதை அசட்டை பண்ண பிறகு அதனால் வந்த நஷ்டம் நம் கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நினைத்து வருத்தப்படுவதை போல ஒரு பெரிய வருத்தம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. I think there is no greater regret to know that we missed or lost it simply because we rejected and despised it. ஆண்டவர் அநேக வேளை நமக்கு கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இப்படிதான் செய்து விடுகிறோம். And many times we also do the same to many blessings that God give us. சில பேர் பாருங்க தங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் அல்லது அவங்க வீட்டில் எங்கேயாவது கண்டுபிடிச்ச ஒரு புதை பொருளினுடைய விலை என்னன்னு தெரியாததுனால அவங்க மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி விலைக்கு கொண்டு போய் அவங்க அதை அடகு வைத்து காசு எடுத்துருவாங்க. வெளிநாடுகள் இது ரொம்ப பரவலாக உள்ள ஒரு காரியம். And some people we can find this familiar in the foreign countries where when they find some ancient things or treasures they just go because they do not know its value, they go and sell it for a very low price. அதாவது கும்ரான் கேவ்ஸ் அப்படின்னு ஒரு கேவ் இருக்கு. We have something called Qumran caves. இஸ்ரவேல்ல அந்த குகைகளில் 2000 ஆண்டுகள் பழமையான தோல் சுருள்கள், வேதத்தினுடைய தோல் சுருள்கள் பகுதிகள் சில ஆடு மேய்க்கிற பிள்ளைகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. So in that Qumran caves in Israel, the shepherds who graze cattle there found out scrolls of holy scriptures which are in parts there. They were 2000 years old. அது கிடைக்கப்பெறாத ஒரு பிரதி. That is a copy that is very rare to receive. இவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. எல்லாரும் மண்ஜாடியில் அது வச்சிருந்ததுனால என்னன்னே கண்டுபிடிக்காம இது எல்லாம் உடைஞ்சு போய் நொறுங்கி போய் இருந்ததுனால அவங்க கொண்டு போய் இதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே விற்க ஆரம்பிச்சாங்க. Since those shepherds found them in mud pots, they don't know its value and it was totally broken and very old, so they just took it out and just sold it away. அதுல ஒருவர் ஷூ தைக்கிறவர் அவர் கையில 2-3 சுருள் கிடைச்சு ஒரு சுருளை $100 வித்தாராம். And a person who was a shoemaker also got few scrolls and he just sold one scroll for $100. அதனுடைய விலை எத்தனையோ கோடிகள் பெறும். But its value is many crores and millions. ஆனா அவருக்கு அவ்வளவு விலை அதுல இருக்குன்னு தெரியல. But he don't know that contains so much of value in it. பாருங்க நிறைய வேளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் போதகத்தினுடைய விலை தெரியாவிட்டால் அதை இப்படிதான் நம்ம அசட்டை பண்ணி விலையில்லாத ஒரு பொருளா மாற்றிடுவோம். Many times when we don't know the value of the wisdom and instruction that God gives us, we will also despise and reject it. நேற்றுக்கு நம்ம கவனித்தோம் யார் இப்படி அசட்டை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, yesterday we heard who are the people who will despise this. முதலாவது ஞானம் இல்லாத மனிதர்கள் தான் இப்படி அசட்டை பண்ணுவாங்க. First, people who have a hollow mind, who lack wisdom. இரண்டாவது பொறுமை இல்லாமல் அவசரப்படுகிறவர்கள் தான் வெளியேற பெற்றவைகளை அசட்டை பண்ணுவாங்க. Second, people with a hasty mind despise these things. மூன்றாவது தங்களுடைய இருதயத்திலே ஆணவமும் பெருமையும் கர்வமும் உள்ளவங்க தான் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணுவாங்க. And third, people with a haughty mind, they will despise wisdom and instruction. நான்காவது கவனித்தோம் யாருக்கு இருதயம் பாவத்தினால் கரைபட்டு அக்கிரமத்தினால் கரைபட்டிருக்கிறதோ அவர்கள் தேவன் கொடுக்கிற உன்னதமான உச்சிதமான ஆசீர்வாதங்களின் விலை தெரியாமல் அதை அசட்டை பண்ணுவார்கள். And fourth, we saw people with a heinous mind, people who are perverse and sinful, they are the people who despise the greatest blessings that God gives us. இன்றைக்கு இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கணும்னு கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதல் தந்தார். But today God again stirred up in my heart to read this verse again. இரண்டாவது பகுதியை திரும்ப வாசிக்க போகிறேன். We're going to read the second part again. ஒன்றாம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீதிமொழிகள். Proverbs 1:7. செகண்ட் பார்ட் இரண்டாவது பகுதி. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். Fools despise wisdom and instruction. யார் அசட்டை பண்றாங்கன்னா மூடர் அசட்டை பண்ணுவாங்க. It is they have the fools who despise it. மூடர் அசட்டை பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த ஞானம் பைத்தியமா மாறிராது. Just because these fools despised,
this wisdom cannot become some folly. அது ஞானம்தான். Wisdom is always wisdom. தங்கம் தான். Gold is gold. விலை உயர்ந்தது தான். An expensive or precious thing is always precious. ஆனா யார் இத வந்து அசட்டை பண்ணிறாங்கன்னா மூடர் தான் அசட்டை பண்றாங்க. But only fools despise it. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சம் தந்தாரு. So God gave me a light. நீங்கள் வந்து ஒரு காரியம் ஞானம் உள்ளது என்று கண்டறிய வேண்டுமானால் அதை கண்டறியவே ஞானம் வேண்டும். If you ought to find something to be wise, or if you want to find wisdom, then you need wisdom to know it. You need wisdom to find wisdom. இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், wisdom for wisdom அல்லது wisdom to know wisdom. ஞானத்திற்கே ஞானம் தேவை. We need wisdom to know wisdom. ஞானத்திற்கே ஞானம் தேவை. We need wisdom to know wisdom. நிறைய வேளையில இதுதான் ஞானம் அப்படின்னு அநேகரால கண்டுபிடிக்க முடியாது. Many times many people could not identify that this is the wisdom. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்ல. It's because they don't have wisdom. இந்த காரியம் ஞானம் உள்ளது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்ல. They could not accept that this is a wisdom because they don't have wisdom. ஒரு காரியத்தை ஞானம் உள்ளது என்று ஒருவன் பாராட்ட வேண்டுமானால் அவனுக்கு முதலாவது ஞானம் வேணும். A person need wisdom first to appreciate wisdom. அதனால தான் 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when you read Proverbs 23:9, மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். Do not speak in the hearing of a fool, for he will despise the wisdom of your words. அந்த பேசுனது ஞானம் உள்ளதா கூட இருக்கலாம். Even when you speak, the words might be of wisdom. ஆனால் அதை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா மூடனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. But a fool cannot accept it. ஏன்னா அது வந்து பன்றிக்கு முன்னால போட்ட முத்தை போல அவனுக்கு இருக்கும். Because it would be like a gem that is put down before a pearls before swine. அதாவது பன்றிக்கு முன்னால முத்தை போட்டீங்கன்னா அதுக்கு அந்த முத்தினுடைய விலையை தெரியாததுனால அதை போட்டு அதை அசட்டை பண்ணும், அதை வந்து அருவருப்பாக்கிடும். When you drop pearls before swine, they don't know its value, they just detest it and despise it. ஆகவே நீங்க ஞானம் ஒரு இடத்துல இருந்து வருகிறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஆண்டவர்ட்ட ஞானம் கேட்கணும். So therefore you need to ask God to give wisdom to know and identify wisdom. அதாவது ஒரு பாடல் காம்படிஷன்ல வந்து ஜட்ஜஸா சில பேர் போவாங்க. So for example, there would be judges who go for a singing competition. முதல்ல பாட தெரிஞ்சிருக்கணும், இவங்களுக்கு இசை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பாட்டு பாடுறவங்க சரியா பாடுறாங்களா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணணும்னா அவங்க வந்து கரெக்டா நிதானிப்பாங்க. So only if this judge is a singer, or if he knows singing and music, only then he can judge whether other people are singing properly or not. ஒரு இசை ஞானி தான் வந்து ஒரு பெரிய இசை கச்சேரி சிம்பனின்னு சொல்லுவாங்க பாருங்க வெளியூர்ல. அந்த சிம்பனியை வந்து ஒரு சாதாரண மனுஷன் என்ன வாசிக்கிறாங்க, ஒரே டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு இசையை கற்ற ஒரு வல்லுனன், அதுல ஞானம் பெற்றவன் தான் இதுல உள்ள நுணுக்கங்களை, அந்த இசையினுடைய அந்த தரம், அந்த இசையினுடைய மேன்மை, அந்த இசையினுடைய மகிமையை அவனால தான் புரிஞ்சுக்க முடியும். Only a person who have the knowledge of music or a musician can appreciate and know the value of symphony. He can understand the nuances and the value and the standards of symphony where a layman could not understand it. சில வேளையில பாருங்க இந்த ஓவியர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓவியம் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? Sometimes you can see even artists do art and paint. நம்மலாம் பார்த்தோம்னா என்ன ஏதோ பெயிண்ட தூக்கி ஏதோ போட்டு அப்பி விட்டுருக்கான்னு நினைப்போம். When we see, we will just think they just poured out some paint on it. ஆனா அந்த பெயிண்டிங்ல படிச்சு கற்று அதுல பழக்கப்பட்டு ஞானம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதுல வந்து இவ்வளவு ஸ்ட்ரோக்ல இருந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. But only a person who has knowledge in painting can appreciate that painting, and they will even speak about the strokes there. பல வருஷத்துக்கு முன்னால நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, many years ago when I was a small boy, நான் நினைக்கிறேன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. I think I was studying in 8th standard. There was a competition in our school. அது என்ன காம்படிஷன் கேட்டா இன்ஸ்ட்ருமெண்டல் காம்படிஷன் அப்படினு சொல்லி. That was an instrumental competition. அப்போ நானும் இங்க இருந்து ஒரு கீபோர்ட் எடுத்துட்டு போய் வாசிச்சேன். I also took a keyboard from here and played the keyboard. என் கிளாஸ்ல இன்னொரு பையன் இருந்தா அவனும் வாசித்தான். அவன் வந்து கிட்டார் வாசித்தான். There was another student in my class, he played a guitar there. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவனுக்கு தெரிந்ததே ஒரு 3 கார்டு தான் தெரியும். As far as I know, he knows only 3 chords. அதுக்கு மேல அவனுக்கு கிட்டாரே தெரியாது. He don't know guitar beyond that. ஆனா ஆண்டவர் கிருபையில எனக்கு தெரியும், நான் வந்து பெட்டரா வாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். By the grace of God, I know I'm playing better than him. ஆனா முடியும் போது வந்து
அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. But when the competition was over, he was given the first prize. ஏன் தெரியுமா? You know why? நான் கீபோர்டு எப்படி பொறுமையா வாசிச்சுட்டு இருந்தேன். Because I was playing a keyboard very patiently. அந்த பையன் கிட்டாரை வந்து கொஞ்சம் ஆடி ஆடி வாசித்தான். That boy was playing guitar in a very fast, excited manner. போட்டு அடி 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 அந்த ஸ்ட்ரிங் அடிச்சான். So he was beating the strings in a fast, excited manner. இங்க உட்கார்ந்திருந்த 3 டீச்சர்ஸ் வந்து அதுக்கு வந்து இது ஜட்ஜ் பண்ற உட்கார்ந்தாங்க பாருங்க. 3 பேருக்கு மியூசிக்னா என்னன்னே தெரியாது. The teachers who were judges, all the 3 teachers doesn't know what is music. ஏன் தெரியாது, பி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு மியூசிக்க பத்தி. They don't know anything A or B in this music. ஆனா அவங்க பார்த்தாங்க, அப்பா இந்த மாதிரி போட்டு வாசிக்கிறானே. But they saw, see how excited he is playing. அப்ப கண்டிப்பா அவன் தான் ரொம்ப நல்லா வாசிக்கிறான். Therefore surely he is the one who is playing well. நிறைய வேளையில ஞானத்தை கண்டறியவே நமக்கு ஞானம் வேணும். Many times we need wisdom to identify wisdom. அதனால தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை நீங்கள் வாசித்தால், That's why we need 1 Corinthians chapter 2 verses 13 and 14. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, Apostle Paul says here, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். These things we also speak, not in words which man's wisdom teaches, but which the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். But the natural man does not receive the things of the Spirit of God. ஏனென்றால் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். For they are foolishness to him. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அவன் அறிய மாட்டான். Nor can he know them because they are spiritually discerned. அதாவது நீங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும்னா அதற்கு வேண்டிய ஞானம் வேணும். So if you want to know something, you need wisdom to know that. அதனால தான் எபேசியர் 1:17 முதல் 19 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, That's why we need Ephesians chapter 1 verses 17 to 19. அங்கே சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்வாரு, Here Apostle Paul says to Ephesians, நீங்க பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 19ஆம் வசனத்துல here he says, verse 18, the eyes of your understanding being enlightened, that you may know what is the hope of his calling, what are the riches of the glory. உங்களுக்கு என்ன வேணும்னா பிரகாசம் உள்ள மனக்கண் வேணும். So you need an understanding, you need an enlightened eyes. அது இன்னொரு விதமா சொன்னா ஞானமுள்ள ஒரு இருதயம் இருந்தாதான் நீங்க தேவனுடைய ஞானத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். In other words, only when you have a wise heart you can understand the wisdom of God. அதனால தான் இயேசு கேட்டாரு, That's why Jesus asked, ஒரு குருடன் எப்படிப்பா இன்னொரு குருடனை வந்து வழி நடத்த முடியும்? How can a blind lead another blind? ஒரு பேதை எப்படி இன்னொருவனுக்கு போதிக்க முடியும்? How can a fool teach another fool? அப்போ நமக்கு வந்து ஒரு காரியம் ஞானமா ஞானம் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஞானம் வேணும். Therefore we need wisdom first of all to identify and know whether that is wisdom or not. ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? நான் பல நாட்களாக இதற்கு அர்த்தம் புரியாமலே நான் வந்து வாசித்து கொண்டிருந்தேன். There's a beautiful verse. For many days I was reading this without knowing the actual meaning. 2 வசனங்கள் இருக்கு. There are 2 verses. ஒரே கருத்துள்ள 2 வசனங்கள். 2 verses with the same thought. ஒன்று யோவான் 11ஆம் அதிகாரம் 9 லிருந்து 10. First John chapter 11 verses 9 and 10. இன்னொன்று மத்தேயு 6:22-23. The second one is Matthew chapter 6 verses 22 and 23. சரி, நான் ஒரு வசனம் படிக்கலாம். First let's read the first verse. அதாவது யோவான் 11:9-10 பாருங்களேன். John 11 verses 9 and 10. இயேசு சொல்லுகிறாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? Jesus answered, are there not 12 hours in the day? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். If anyone walks in the day, he does not stumble because he sees the light of this world. ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். But if one walks in the night, he stumbles because the light is not in him. சரிங்களா? நான் இது விளக்குறேன். இதை I'll explain you. மத்தேயு 6ஆம் அதிகாரம் நீங்க 23ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, if you read Matthew chapter 6 and verse 23, உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். But if your eye is bad, your whole body will be full of darkness. இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். If therefore the light that is in you is darkness, how great is the darkness? இது ஒரு 2 நிமிஷத்துல விளக்கட்டுமா?
Shall I explain in 2 minutes? இந்த காலையில 3 மணிக்கு தான் இதனுடைய விளக்கம் எனக்கு தெரிஞ்சது. I came to know the actual meaning of this verse only at 3 o'clock in this morning. நான் பல முறை இந்த வசனங்கள் வரும்போது இது புரியாம அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருக்கேன் நான். Many times when I come through this verse, I just skip it because I don't understand. ஏன் சொன்னா வெளிச்சத்துல நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, உன்னிலே வெளிச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு. There's something called walking in light and there's something called a light that is in you. அதாவது இயேசு சொல்கிறாரு, பகல்ல ஒருத்தர் நடக்கிறான், அந்த பகல்ல நடக்கும்போது அவன் இடற மாட்டான். ஏனென்றால் அவன் எதுல நடக்கிறான்னு சொன்னா அவன் எதை பார்க்கறான்னா இந்த உலகத்தின் வெளிச்சத்தை அவன் பார்க்கறான். Jesus says if a person walks in the day, he will not stumble because he sees the light of this world. அதாவது வெளிச்சம் நல்ல பிரகாசமா இருக்கும்போது இடறலே வராது, எல்லாருமே அதுல நடப்பாங்க, எல்லாருமே இடற மாட்டாங்க. When the light is shining bright, everyone will walk in that light and no one will stumble in that. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பகல்ல இருக்கிற வெளிச்சம் இருளாக மாறிடும். But at one point of time, this light of that is in the day will become dark. அப்போ அந்த வெளிச்சம் இல்லாத நேரத்துல ஒருவன் இடராம போக வேண்டுமானா, if a person ought to walk without stumbling during that night, இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? you know what is the reply given by Jesus? உன்னிலே நீங்க வெளிச்சமா இருக்கணும். You should have light in you. எதை பத்தி அவர் பேசினார்? இந்த வெளிச்சத்தை பத்தி பேசினாரா, ஒளியை பத்தி பேசினாரா, பல்பை பத்தி பேசினாரா, எதை பத்தி பேசினாரு? What did he mean by this? Did he speak about this lamp or the light or the other light of this world? இந்த வெளிச்சம் அப்படின்றது தேவனுடைய ஞானத்திற்கு அடையாளமா இருக்கு. This light actually signifies the wisdom of God. உலகத்துல அநேக காரியங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுல எல்லாருமே நடப்பாங்க. And there are many things in this world which every people will know and everyone will walk in that. ஆனால் நாம் வாழ்கிற உலகம், நாம் நடக்கிற உலகமோ இருண்ட ஒரு உலகம். But the world that we walk is a dark world. ஏனென்றால் அது பாவத்தினால் இருண்டு போயிருக்கிறது. It's because it is darkened because of sin. இந்த இருண்டு போன உலகத்துல ஒரு மனுஷன் இடராம நடக்க வேண்டுமானா, if a person ought to walk in this dark world without stumbling, உலக ஞானத்தின்படி அவன் நடக்க முயற்சி செய்தா அவனால ஒழுங்கா நடக்க முடியாது, அவன் இடறி போய்டுவான். if he try to walk with the wisdom of this world, he cannot walk properly, will stumble and fall. அவனுக்கு வெளிச்சம் எங்க வேணும்னு சொன்னா அவனுக்குள்ளே வெளிச்சம் வேணும். But he need a light in him. புரியுதுங்களா உங்களுக்கு? Can you understand? இயேசு சொன்னார், இங்க பாருப்பா, உனக்குள்ள ஞானம் இருந்தாதான் இந்த இருள்ல கூட நீ நடந்து போய்டுவ. That's what Jesus said. If you have this wisdom in you, then you can walk even in darkness. நான் சொல்லுவேன், நாம ஞானத்தை விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்ள, பாராட்ட, அதை பயன்படுத்த நமக்கு ஞானம் வேணும். I tell you, we need wisdom to accept, to appreciate, to know and to identify wisdom. நீங்கள் அந்த ஞானத்தை பெறவிட்டால் ஒரு மூடனை போல ஞானமும் போதகமும் உங்களை தேடி வந்தா கூட நீங்க அதை அசட்டை பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. And if you don't find or understand that wisdom, then like a fool you will despise wisdom and instruction even if they come to you. இந்த காலையில ஆண்டவர்ட்ட நீங்க நிக்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாரும். எதுக்குன்னா ஞானமா நடக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, ஞானத்தையே புரிஞ்சுக்கிறது எனக்கு ஞானம் தாரும். Today you have to stand before the Lord and ask, Lord, give me wisdom not to know but to know which is wisdom and to identify wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace. பாருங்க, உண்மையான ஞானம் என்ன செய்யும்னா ஞானத்தை கண்டுபிடிக்கும். So true wisdom will identify and find wisdom. உண்மையான ஞானம் உண்மையான ஞானத்தை வகையறுத்து பார்க்கும். A true wisdom will discern the true wisdom. ஏன்னா சிலது ஞானத்தை போல காட்சி அளிக்கும், ஆனா ஞானம் கிடையாது. It's because some may appear or seem to be like wisdom but it is not actually wisdom. ஏன்னா இந்த பிசாசு கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சிட்டு வருமானா. And even Satan will also clothe himself as a light of this world. Angel of light. He will come in as an angel of light. ஆனா அவன் angel of light கிடையாது, அவன் வெளிச்சம் கிடையாது அவன். But he is not the angel of light, he is not a light. இயேசு தான் வெளிச்சம். Jesus is the light. ஆனா அதே போல ஒரு பாவனையை செய்து கொண்டு வருவான். But he will disguise in that way. அதே போல தான் உலகத்துல சில காரியம் ரொம்ப ஞானமா இருக்கிறது மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கும். Similarly, some things may appear or seem to be like wisdom in this world. எப்படி ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நிறைய காரியங்கள் ஒரிஜினல் போல இருந்தாலும் அது டூப்ளிகேட். Like how when you go to market, so though some things appear to be original, they are actually duplicate. அந்த பேக்கேஜிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஐபோன் மாதிரி தான் இருக்கும். When you see all the package, you can find it to be an original iPhone. ஆனா அது உண்மையான ஐபோன் கிடையாது. But it's not truly an iPhone. அது முழுவதும் ஏமாற்றப்பட்ட ஒரு பொருள். It is a duplicate iPhone. அதே போல தான் ஞானம் கூட உலகத்துல ஞானம் போல தெரியும், ஆனா ஞானம் கிடையாது. ஞானமுள்ள மனுஷன் தான் எது ஞானம்னு கரெக்ட்டா பகுத்தறிவான். Similarly, wisdom will also seem and appear to be like wisdom in this world, but only a wise man can discern and find out which is the true wisdom. எப்படி இந்த ஞானமுள்ள மனுஷன் இந்த ஞானத்தை கண்டுபிடிப்பான்?
How can a wise man identify and know this wisdom? மூன்று காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தாரு. God showed me three things. எனக்கு பர்சனலா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. It was personally very useful to me. அது எனக்கு உண்மையாகவே எனக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக இருந்தது. It was really like a teaching and a lesson to me. முதலாவது First, நீதிமொழிகள் 15:20. Proverbs 15:20. அங்கே வாசிக்கிறோம், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். A wise son makes a father glad, but a foolish man despises his mother. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒரு ஞானிக்கும் ஒரு மதிகெட்டவனுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, What is the difference between a wise and foolish? உண்மையான ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்னா, தனக்கு முன்பாக பாரபட்சமோ அல்லது தவறான அபிப்பிராயமோ தன்னுடைய தீர்மானத்தை ஆளுகை செய்ய அவன் இடம் கொடுக்க மாட்டான். A person with true wisdom will not give space for prejudice to govern him. அதாவது அவன் அந்த பாரபட்சத்தை, தவறான அபிப்பிராயத்தை உடைத்து அதை தாண்டி அதிலே ஞானம் இருக்கிறதா அப்படின்னு அவன் தேடுவான். He will break the prejudice and find wisdom beyond that. So number one, I would say true wisdom is about breaking the prejudice. நமக்குள்ளே இருக்கிற தவறான அபிப்பிராயங்கள், நமக்குள்ளே இருக்கிற தவறான பாரபட்சங்களை உடைச்சிட்டு அதுக்கு மிஞ்சி சத்தியம் என்ன, ஞானம் என்னன்னு அது தேடும். And true wisdom is breaking the prejudice and finding wisdom beyond that. இதுல ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, Why do I say இந்த this? வசனம் சொல்லுது, மதியற்ற மனுஷன் என்ன பண்ணுவானா, தன் தாயை அசட்டை பண்ணுவான். Because the verse here says a foolish man despises his mother. அது அப்ப என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, சில பேர் இருக்கிறாங்க, தகப்பன் அதை சொன்னார்னா கேட்பாங்க, தாய் சொன்னா கேட்க மாட்டாங்க. And we have some people who will hear or listen when the father says, but they would despise their mother. அதே காரியத்தை அம்மா சொன்ன சில பேர் கேட்பாங்க, அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க. And the same thing they will accept when it comes from their mother, and they will not hear when their father says it. பாருங்க, இந்த prejudice அல்லது பாரபட்சம் இருக்கு பாருங்க, நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கிட்ட சில அபிப்பிராயங்கள் இருக்கு பாருங்க, இது நம்மள ஞானத்தை அடைய விடாது. So this prejudice will not allow us to attain wisdom. ஒரு உண்மையான ஞானி அவன் என்ன பண்ணுவான், ஞானம் பெற்றவன் என்ன பண்ணுவானா, தனக்குள்ள எதையுமே பாரபட்சமா பார்க்காம தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்கனவே மனசுல வச்சுக்கிட்டு எதையுமே அவன் பார்க்க மாட்டான். A true wise man will not have prejudice, or he will not preconceive any notion in his mind and then look at things. நான் இந்த அதிகாலையில் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது எனக்கு 7 வார்த்தை எழுதினேன், ABCDEFG ன்னு சொல்லி. So as he was meditating in the early morning, I wrote down 7 words as ABCDE. இது நீங்க இந்த 7 வார்த்தையும் நம்ம prejudice இதன் அடிப்படையில் நம்ம செய்றோமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். So here we have to find out whether we do prejudice based on this. அதாவது பாரபட்சத்தை முதலாவது எதன் அடிப்படையில் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜ், வயதின் அடிப்படையை வைத்து சில பேர் பாரபட்சம் காட்டுவாங்க. So first, prejudice can be based on age. அதாவது தவறான அபிப்பிராயம் அல்லது நல்ல அபிப்பிராயம் எதன்படினா, இளம் பையன் சொன்னா அது எல்லாமே தப்பு, முதிர் வயதுள்ள சொல்லவங்க எல்லாருமே, வயசானவங்க சொல்லிட்டு அதெல்லாம் சரி அப்படின்ற ஒரு prejudice நிறைய பேருக்கு வயதின் அடிப்படையில் இருக்கும். So some people will have a prejudice that if a young boy says it is always wrong, if an old man says it is always good. சில பேர் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க, வாலிபன் சொன்னா கரெக்டா இருக்கும், வயசானவங்க சொன்னா எல்லாமே பழதா போனதாக, ஒண்ணுமே நடைமுறைக்கு ஒத்து வராதான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு prejudice மனசுல வச்சுக்கிடுவாங்க. Some people will have a wrong prejudice the opposite way, where a young man will say always the right one and the old man will always say a wrong one. இந்த ஒரு பாரபட்சத்தை, தவறான அபிப்பிராயத்தை உள்ள வச்சிட்ட பிறகு எந்த ஒரு வயது முதிர்ந்தவரோ ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. So when they have this prejudgment inside them, they will not accept the counsel that is given by any old man. So A for age. ரெண்டாவது prejudice, ரெண்டாவது தவறான அபிப்பிராயம் எதன் அடிப்படையில்னு சொன்னா, அழகின் அடிப்படையில், பியூட்டி. The second prejudice can be based on beauty. சில பேர் நினைக்கிறாங்க ரொம்ப அழகுள்ளவர்களுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. Many people will think people who are very good looking or beautiful have more wisdom. ஆகவே அழகுள்ளவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே கண்மூடித்தனமா செய்வாங்க. So therefore if you say you are beautiful, they will do anything closing their eyes. நீங்க பாருங்க, ஸ்கூல்ல கல்லூரிகள்ல போனீங்கன்னா சற்று பார்வைக்கு அழகுள்ள டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கும். Even when you go to schools and colleges, you will find students respecting good looking teachers more. அவங்களுக்கு ரொம்ப அறிவு வழிவதை போல அவங்க நினைச்சுடுவாங்க. அழகுள்ளவங்களும் அறிவற்றவர்களா இருப்பாங்க, நான் சொல்லல. So it's not that who are beautiful or not wise people. பட் இவங்களுக்கு எதுக்கு மேல பாரபட்சம் காட்டுவாங்கன்னா, தங்கள்
பார்வைக்கு அழகா தெரியறவங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறது போல நினைப்பாங்க. அதே போல இல்லாதவர்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்ற மாதிரி அசட்டை பண்ணுவாங்க. But they will consider people who are beautiful or they have more wisdom, and people who are less beautiful are not so wise. மூன்றாவது இருக்கு, The third thing, A for age, B for beauty, C for community. அவங்க வளருகிற சமுதாயம், அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சமூகம் அல்லது ஒரு தேசத்தின் பின்னணியின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஞானம் இருக்கிறது இல்லை அப்படின்றத சில பேர் வந்து கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. and some people, the prejudice can be based on community or the caste or the country that they dwell in. ஓ, தங்க ஜாதிக்காரன் சொல்லிட்டாருன்னா அது வந்து கரெக்டா தான் இருக்கும். If a person from their caste says this, then that would be correct. வேற ஜாதிக்காரன்ட்ட வந்து நல்லது வந்தா கூட கேட்க மாட்டாங்க. Even if a good comes from the other caste people, they will not accept சில it. பேர் இருக்காங்க பாருங்க, ஏதாவது வெளிநாட்டுக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த வெளிநாட்டு மோகம்னு ஒன்று இருக்கும், அவங்க சொல்றதெல்லாம் தெய்வ வாக்கா அப்படியே செய்வாங்க. So some people, when a person from a foreign country says, they will just do it as such. அதே இது நம்ம ஒரு ஆள் சொன்னா கேட்க மாட்டாங்க. They will not listen if our people says it. சிலர் அப்படி ஆப்போசிட். Some people are totally opposite. ஓ, நம்ம ஒரு ஆள் சொன்னாதான் ஒழுங்கா சொல்லலாம், வெளிநாட்டுக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றோம். Only if a person from a country says, he will be right. The other foreign country people will not know anything. ஆனா ஒரு ஞானமுள்ள மனுஷன் இந்த வயதையோ அழகையோ அவர்களுடைய பிறப்பையோ வைத்தெல்லாம் அவங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு அவன் வந்து ஒரு பாரபட்சமா அவன் பார்க்க மாட்டான். But our true wise man will not have this prejudice based on age, beauty or community. இன்னொரு நாள் கூட சொல்றேன், I tell you சில four பேர் more. எதுல பாரபட்சம் காட்டுவாங்கன்னா வஸ்திரத்தின் அடிப்படையில். அதாவது அவங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா பெரிய அறிவாளி, ரொம்ப ட்ரெடிஷ்னலா பாரம்பரிய உடை தரிச்சிருந்தா அவங்களுக்குலாம் அறிவே இல்லைன்னு நினைப்பாங்க. And some people are prejudiced based on dress. They say the modern people are more wise than people who wear traditional clothes. அதே போல ஐந்தாவது எஜுகேஷன், E for எஜுகேஷன். அறிவை வந்து எதுல தீர்மானம் பண்ணுவாங்கன்னா படிப்பு, அவருடைய பட்டங்களை வைத்து. அப்போ படித்து பட்டம் பெற்றவன் பெரிய ஞானி, படிக்காதவன் பள்ளிக்கூடம் போகாதவன் முட்டாள் அப்படின்ற ஒரு பாரபட்சமான சிந்தனை அவர்களுக்குள்ள இருக்கும். And fifth one is E for education, where they consider person who have qualified well, who have many degrees, they are wise people, and people who have not studied or educated are poor in wisdom. அடுத்தது F for being famous. யாராவது ஒருத்தர் ரொம்ப புகழ் பெற்றவர்களாக பிரபலமானவர்களாக இருந்துட்டாங்கன்னா, ஐயோ அந்த ஹீரோ வர்ஷிப்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே அவர்கள் என்ன வாயிலிருந்து சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம, அது நிதானிக்காம அப்படியே கண்மூடித்தனமாக செய்வார்கள். And sixth one is being famous. People who are very famous, whatever they say, people will do because of the crazy they have. அதுக்கு ஒரு நிதானிக்கவே மாட்டாங்க. They will never even discern. அதனால தான் நிறைய வேளையில் இந்த பெரும்பான்மையான கூட்டம் வந்து இந்த செலிபிரிட்டிஸ் பின்னால போயிடுவாங்க. That's why majority of people go behind the celebrities. அவங்க சொல்றபடி செய்வாங்க, அவங்க மொட்டை அடிச்சா அவங்க மொட்டை அடிப்பாங்க, அவங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க, அவங்க ஒரு உபதேசம் சொன்னா கூட அந்த உபதேசம் அப்படியே உண்மைன்னு அதுக்கு ஜால்ரா போடுவாங்க. And whatever they say, they do it. If they shave their head, they will do it. If they wear this clothes, they will clothe it. And whatever instructions or counsel they do, they will accept it as to be right. அவங்க பிரபலமானவர்கள் அப்படின்ட்டாலே அவங்களுக்கு கொடி பிடிப்பாங்க, அவங்க பின்னால போய் நிப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. And just because they are famous and they are celebrity, they go behind him, they just raise a banner for them, and they will do all help for them. கடைசியா based on gender, பாலினத்தின் அடிப்படையில் கூட சில பேர் வித்தியாசம் காட்டுவாங்க. And at last, the prejudice can be based on gender. அதாவது ஒரு ஆண் சொல்லிட்டா அது வந்து சரின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து இல்ல ஆண் சொல்றது ஒண்ணுமே சரியில்லை, பெண்கள் சொன்னாதான் சரி அப்படின்வாங்க. And some people say if a man says that is always right, some people say it is not that way, only if a female says that is right. இந்த பாரபட்சம் இருக்கிறதுனால சில பேர் பாருங்க பெண்களுடைய ஆலோசனை கேட்கவே மாட்டாங்க. And because of this prejudice, many people don't even listen to the counsel of women. சில பேருக்கு மனசுல இந்த லாக் இருக்கும், இந்த பிளாக் இருக்கும். அதாவது அவங்க வயது, அவங்களுடைய அழகு, அவங்களுடைய சமூகம், அவர்களுடைய உடை, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய பிரபலம் அல்லது அவர்களுடைய பாலினம், இதை வைத்து எந்த ஆலோசனை புத்திமதி ஞானம் வந்தாலும் இதுவா அப்போ சரியா இருக்கும், இதுவா இவர் சொல்லிட்டாரா அது சரியா இருக்கும், இவர் சொல்லிட்டாரா இது சரி இருக்காதுன்னு உடனே blank ஸ்டேட்மெண்ட்டா ஆரம்பத்திலே தடுத்துருவாங்க. And many people will have this block in their heart, like age, beauty, community, dress, education, being famous, and gender. Therefore, when they have this prejudice in them, whenever they get some counsel or wisdom from them, they will immediately say this man is right or this man is wrong, or they will immediately prejudge it. ஒரு மதியற்ற மனுஷன் தான் தன் தாயை அசட்டை பண்ணுவான். Only a foolish man will despise his mother. ஏன் அசட்டை பண்றான்னா
தாயா இருக்கிறதுனால அசட்டை பண்ணுவான். So he will despise just because for his mother. அதே இது தகப்பனா இருந்தா அசட்டை பண்ண மாட்டான். And if it is his father, he will not despise him. ஆனா ஒரு ஞானமுள்ள மனுஷன் யாருன்னா இப்படிப்பட்ட பாரபட்சங்கள் தவறான அபிப்பிராயங்களை வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை கணிக்கவே மாட்டான். But a true wise man will not find or something or look at things with this prejudice. அதாவது அவன் அந்த பாரபட்சத்தை அந்த தவறான அபிப்பிராயத்தை அவன் நொறுக்கிட்டு ஞானத்தை தேடுவான். He will break that prejudice and seek for wisdom. அப்படிப்பட்ட ஞானமுள்ளவர்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? And such kind of wise people will say, என்ன வயதா இருந்தா என்னப்பா, no matter whatever the age might be, என்ன அழகு இருக்கோ அழகு இல்லையா அதையாப்பா நீ பாக்குற, no matter whether he is beautiful or not, why do you look at them? அவன் உள்நாடோ வெளிநாடோ நம்ம ஜாதியோ வேற எந்த ஜாதியோ அது என்னப்பா பாக்குற? Why do you look whether he belongs to our caste or other caste or our country or other country? அவங்க நாகரிக உடைகளை தரிச்சிருக்காங்களா பாரம்பரிய உடைகளை தரிச்சிருக்காங்களா அதை போய் பார்க்காதப்பா. Don't look whether they are clothing themselves the modern dress or the traditional dress. அவன் படிச்சிருக்கானோ பட்டம் வாங்கியிருக்கானா இல்லையான்றது அதை வச்சு நீ எதுவும் அவனை கணிக்காதப்பா. So don't actually guess based upon their education whether he is qualified or not. அவன் எல்லாருக்கும் தெரிந்தவனா தெரியாத ஒரு ஆளோ அதை பத்தி கவலை இல்ல. And don't even worry whether he is famous or not familiar to anyone. அவங்க ஆணா பெண்ணோ அதை பத்தி கவலை இல்ல. And don't even bother whether he is male or female. அவங்ககிட்ட இருந்து ஞானம் வழங்குதா, அதை பாரு, அவங்க சொல்ற காரியம் சரியா இருக்கா அதை பின்பற்று அப்படின்னு சொல்லி இந்த பாரபட்சங்களை தாண்டி ஒரு ஞானி வேலை செய்கிறான். So if there's a wisdom coming out of them, then just go with that. If they say something right, just accept it. That is how a true wise man will go through. நீங்க எப்படி? How are you? ஏதாவது பாரபட்சம் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்தா? Is there any prejudice ruling your life? இங்க இருந்து வந்தாங்களா அவங்க சொன்னாங்களா அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. So if that person comes from that place and if he says that, then they will say that way only. அந்த பையனா அப்படிதான். So is he the boy? He is of such sort only. அவர் சொல்லிட்டாரா? Oh, did he say? அவர் சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஆள் சொல்லிட்டாரா? So that great man said this. கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். Then surely it should be true. இந்த மாதிரி நம்ம தீர்மானங்கள் எடுத்தா ஆண்டவர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த வெளி தோற்றங்கள் இந்த வெளியில இருக்கிற இந்த ஷெல் இந்த ஓட உடைச்சிட்டு நிஜத்தை சத்தியத்தை ஞானத்தை தேடுற ஒரு தெளிந்த கண்கள் உள்ள ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். If we have such kind of prejudice, we have to ask God, Lord Jesus, please break down the shell that is covering me, the outer appearance, and give me good and light and knowledge, Lord. முதலாவது சொன்னேன், உண்மையான ஞானம் என்பது பாரபட்சங்களை உடைத்து ஞானத்தை தேடுகிறது. First I told you, true wisdom breaks the prejudice. இரண்டாவது, Second, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Ecclesiastes chapter 9 and verse 16. 9:16. 9:16. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். Then I said, wisdom is better than strength. Nevertheless, the poor man's wisdom is despised and his words are not heard. நான் சொன்னேன், முதலாவது ஞானம், உண்மையான ஞானம் என்பது இந்த பாரபட்சங்கள் தவறான அபிப்பிராயங்களை தாண்டி ஞானத்தை தேடுகிறது. I told you first, true wisdom breaks the prejudice and seeks wisdom beyond that. இரண்டாவது சொல்லுவேன், Second, உண்மையான ஞானி யார் என்றால் அவன் வெளியிலே காண்கிற தரித்திரத்தை தாண்டி அவன் ஞானத்தை தேடுகிறான். a true wise man is not biased against poverty and he seeks wisdom beyond that. அதாவது ஒருவன் தரித்திரனா இருக்கிறான், பணம் இல்லாம இருக்கிறான் என்பதே அவனுக்கு ஞானம் இருக்கா ஞானம் இல்லையான்றது அடிப்படை கிடையாது. So poverty cannot be the basis for a person to judge whether he is wise or fool. பாருங்க, நிறைய பேர் நம்ம ஒரு விதமான ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம். ஒருத்தர் ஐஸ்வர்யவான்ல பணக்காரங்களா இருக்காங்களா, கண்டிப்பா ஞானிகளா தான் இருப்பாங்க. And we have all come to a conclusion that if a person is rich, then he is always wise. ஏழையா எளிமையா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. If a person is poor or very simple, he doesn't know anything. இந்த மாதிரி நம்ம ஒரு பாரபட்சம், இது விதமான ஒரு தவறான கண்ணோட்டத்தை நமக்குள்ள வளர்த்துட்டோம். So we have got such kind of biased things in us. அதுவே இந்த ஞானியினுடைய, அதாவது ஏழையின் ஞானத்தை அசட்டை பண்ணி, அதாவது ஐஸ்வர்யவானுடைய பைத்தியக்காரனத்தை நாம ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். And we are ready to despise poor man's wisdom and accept the rich man's folly. வெரி குட். அப்போ இதை போல நாம நம்முடைய வாழ்க்கையில ஞானம் மாத்திரம் நமக்கு கரெக்டா இருக்குமானா, அவன் ஏழையோ பணக்காரனோ அதை மிஞ்சி நாம ஞானத்தை தேடுவோம். Likewise, when we have true wisdom, we will be able to discern whether it might be a rich man or poor man. We will be able to identify the correct wisdom. ஒருவனுடைய சமுதாய அந்தஸ்து, ஒருவனுக்கு இருக்கிற பணத்தின் பின்னணி, அவனுடைய பொருளாதாரத்தின் அந்தஸ்தை தாண்டி ஞானத்தை தேடுறேன். I seek wisdom beyond the economic status, financial status of a person. வெரி நைஸ். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். That is how our life should be. அதான்
அதான் உண்மையான ஞானம். That is the true wisdom. ஆனா மதிகேடன் என்ன செய்வான் தெரியுமா? But what will a fool do? அவனுக்கு ஐஸ்வரியத்தை கண்ணுல பாத்துறானா போதும். If he looks at the rich people or rich, ஐஸ்வரியவான பாத்துட்டா போதும், if he looks at a rich man, அவன் பின்னாலே ஓடுவான். he will go behind him. அவன் ஞானமா இருக்கிறானா புத்தியா இருக்கிறானா அதை பத்தி அவனுக்கு தேவையில்லை. He is not bothered whether he is wise or fool. சொல்றது எல்லாத்தையும் நம்புவான். Whatever he says, he will believe it. அவன் சொல்றதெல்லாம் ஞானம்னு எடுத்துக்கொள்வான். And he will accept whatever he says is wisdom. வழியில எத்தனை ஏழைகள் அவனுக்கு புத்திமதி சொன்னாலும் அவர்களுடைய சமுதாய அந்தஸ்து குறைவா இருக்கிற ஒரே காரணத்தினால அவர்களை அசட்டை பண்ணுவான். And no matter how many poor people may come in his way and give him good counsel or wisdom, he will never accept and despise them because of their standard in the society. ஒரு சம்பவம் ஒரு முறை கேள்விப்பட்டேன். I heard an incident once. ஒரு முறை ஒரு சபையிலே ஒரு கன்வென்ஷன் நடந்தது. Once there was a convention in a church. அந்த கன்வென்ஷனுக்கு ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருந்தார். A pastor was invited to preach in that convention. அவர் பிரசங்கம் பண்ணின இரண்டாவது நாள்ல, on the second day of the convention when he preached, அவர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அவர் அழைத்த அந்த சபையின் போதகர் சபையில் ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தாராம். So the pastor who invited him gave an announcement in the church. அவர் சொன்னாராம், இவர் இவ்வளோ பெரிய பாஸ்டர், ஆனா அவர் பஸ்ல தான் வராரு இந்த மீட்டிங்ல பேசுறதுக்கு. And he said this pastor is a great pastor but he comes by bus to this meeting. அவருடைய பிரசங்கங்கள் எவ்வளவு அருமையா இருக்கு. How good are his preachings. அவர் இப்படி பஸ்ல வரக்கூடாது. He should not come in bus. நாம் அந்த பாஸ்டருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். Let us get a car to this pastor. ஆகவே நாளைக்கு நான் ஒரு காணிக்கை எடுப்பேன், எல்லாரும் காணிக்கை கொடுத்து அந்த பாஸ்டருக்கு ஒரு கார் வாங்கி தர போறோம். So therefore tomorrow I will take an offering, everyone should offer and we are going to get a car to this pastor. இத இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண சொன்னாரு. So he gave this introduction and then let that pastor preach. அந்த பாஸ்டர் எழும்பினாரு. That pastor stood up. அவர் ஓபனிங் ஸ்டேட்மென்ட் என்ன சொன்னார் தெரியுமா? You know what was his opening statement? மதி இருக்கிறவனுக்கு நிதி இல்ல, நிதி இருக்கிறவனுக்கு மதி இல்லன்னு சொன்னாராம். He who has wisdom does not have wealth, he who has wealth doesn't have wisdom. புரியுதா உங்களுக்கு? Can you understand? நிதி இருக்கிறவனுக்கு மதி இல்லையா, மதி இருக்கிறவனுக்கு நிதி இல்லையா. He who has wealth doesn't have wisdom and he who has wisdom doesn't have wealth. அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? What was he about to tell? ஏப்பா உங்ககிட்ட பணம் இருக்கு, you may have money, ஆனா என்கிட்ட ஞானம் இருக்கு. but I have wisdom. நீ பணத்தை வச்சு எல்லாமே செஞ்சிரலாம்னு நினைக்கிற. You think that you can do anything using this money. நீ காரை கொடுத்துருவ. You can give me a car. ஆனா எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு நான் எப்படி அந்த காரை ஓட்டுறது? But how can I drive this car with the money that I have? யார் பெட்ரோல் போடுறது? Who will fill the fuel? வெறும் பெட்ரோல் காரை வாங்கி கொடுத்துட்டா போதுமா? If you give the car, is that enough? எனக்கு அதுக்கு தகுதி இருக்க வேணாமா? அது மெயின்டைன் பண்ற தகுதி இருக்க வேணாமா? Should I not have an eligibility to maintain that? நம்ம பொதுவா நினைக்கிறோம் ஒருவனுக்கு ரொம்ப நிதி இருக்குனா மதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. We basically think if a person have much riches then he is always wise man. உண்மையான ஞானி என்ன பண்றானா, அவன் வெளியில நிதி இருக்கா இல்லையான்றது பார்க்கிறது இல்ல, அது கீழே மதி இருக்கான்னு தேடுறான். A true wise man will not see whether there are riches and money, but he will seek wisdom beyond that. இந்த பட்டணத்துல அதாவது இந்த பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து படித்தீங்கன்னா அந்த பட்டணத்துல ஒரு பிரச்சனை வரும்போது ஏழை தான் அதை தீர்த்து வைத்தான். So when you read this Ecclesiastes chapter 9 from verse 14, you can read there was a problem in the city and there was a poor man who actually solved the problem. அவன் தன்னுடைய ஞானத்தினால் பட்டணத்தை காத்தான். He was the one who delivered and saved the city by his wisdom. ஆனா அவருடைய ஞானத்தை யாருமே மதிக்கலையாம். But no one respected his wisdom. ஏன்? Why? அவன் ஒரு ஏழை. Because he was a poor man. நீங்க யாராவது ஏழை பணக்காரன் அப்படின்றதுல ஏதாவது ஒரு பாரபட்சத்தை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் ஞானம் இருக்கும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? So are you just biased between rich and poor and you think wisdom is based on that? சில வேளை ஊழியக்காரர்களுக்கு கூட இந்த சோதனை வந்துரும். Even many pastors may have to go through this temptation. பணக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம எங்கேயோ கொடி கட்டி பறந்துடலாம்னு நினைப்பாங்க. They think if rich people come we will just fly up high. அவங்க மறந்துடுறாங்க பணக்காரனோ ஏழையோ எல்லாம் மனுஷன்தான்றதை மறந்துடுறாங்க. They forget whether no matter he is rich or poor, everyone is a human being. ஏங்க நீங்க என்ன Dress போட்டா என்னங்க, நீங்க எவ்வளவு அழகா இருந்தா என்ன மேக்கப் பண்ணா என்ன, புத்தி மனுஷ புத்தி தானே. What matters what dress if you wear, how you speak, but your mind or wisdom is always a wisdom, right? மனுஷன் புத்தி, the nature of man மாத்த முடியுமா? You cannot change the nature of man. மனுஷன் நேச்சர் தான், அது எல்லாருக்கும் மாற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். A nature of man is always the same and it ought to be changed at any time. நீங்க அதை வெளியில பட்டு புடவை வச்சு நீங்க மூடலாம், நகை போட்டு மூடலாம், நீங்க மேக்கப் போட்டு மூடலாம், நீங்க பணத்தை வச்சு நீங்க மூடலாம், உள்ள இருக்கிற பிரச்சனை தான். You may cover it using your expensive garments or makeup or groom it or whatever it might be, but it is always a nature that is the same. நீங்க எத்தனை பட்டங்களை நெத்தியில ஒட்டிக்கலாம். You may also stick many degrees on your head.
அதை வைத்து ஒருவனுக்கு ஞானம் இருக்கு ஞானம் இல்லைன்னுலாம் கணிக்க முடியாது. But you cannot discern or find whether that person has wisdom or not. உண்மையான ஞானி அவன் வெளியிலே இருக்கும் ஐஸ்வர்யத்தை வைத்து அவன் ஞானம் இருக்கிறது என்று கணிக்க மாட்டான். A true wise man will not identify wisdom based upon the riches. பாரபட்சமாய் ஏழைகளை அவன் தவிர்க்க மாட்டான். He is not biased against poverty and poor people. கடைசியா At last, ஒரு ஞானத்தை ஒருவன் அசட்டை பண்ணாம இருக்கிற ஞானம் வேண்டுமானா, if a person ought to receive a wisdom that should not be despised. if you want to be wise, to not despise wisdom. If you want to be wise, not to despise wisdom. ஞானத்தை நீங்கள் அசட்டை பண்ணாத ஞானம் உங்களுக்கு வேண்டுமானால், If you want to be wise, not to despise wisdom. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? The third important thing. உண்மையான ஞானம் தனிப்பட்ட பலவீனங்கள் அல்லது தனிப்பட்ட தோல்விகளை தாண்டி தேடும். True wisdom goes beyond personal predicament. நீதிமொழிகள் 3:11. Proverbs 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction. மகனே, நீ என்ன செய்யாத, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத. My son, do not despise the chastening of the Lord, கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. and don't grow weary when he detests you. அர்த்தம் என்ன? What does it mean? கர்த்தர் யாரை சிட்சிப்பாரு? Whom will God chasten? யாரை கடிந்து கொள்வாரு? Whom will he rebuke? நிச்சயமா வாழ்க்கையில தவறுகள், பிழைகள் வருகிறவர்களுக்கு தான் சிட்சை, அவர்களுக்கு தான் திருத்துதல் உண்டு. Only people who commit flaws, who commit mistakes, only they will be corrected. ஆனால் இந்த சிட்சையை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அற்பமா எண்ணுவாங்களாம். But some people will despise this chastening. ஏன் தெரியுமா? You know why? இது தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இது It's because it is a personal problem. இது தங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வெளியே கொண்டு வர்றாங்க, அதை வெளிப்படுத்துறாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க, அதை கண்டிக்கிறாங்க, திருத்துறாங்க. So it is their personal problem, some personal mistake. They are trying to find fault with that. They are trying to correct that. ஆகவே தங்களுடைய குற்றங்கள் வெளிப்படுவதை அவங்க விரும்பாததுனால அவங்க சிட்சையும் வெறுக்கிறாங்க. Just because they don't want their personal or their mistakes to be brought to light, they just despise this chastening. அவங்களுக்கு ப்ராப்ளம் இதான். This is the problem they have. அவங்களுடைய குற்றங்களை யாரும் பாத்திரக்கூடாது. No one should see their mistakes. அவங்களுக்கு அவமானம் வந்துடக்கூடாது. They should not be ashamed. தாங்களும் தவறு செய்ய முடியும்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. No one should even consider that they can also commit mistakes. ஆகவே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அப்பொழுக்கற்றவர், நம்ம குற்றமே இல்லாதவர் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலே இருப்பாங்க. So they are in an intention that I am totally clean, I don't commit any kind of mistakes. ஆகவே தங்களுடைய குற்றங்களை யாராவது சுட்டி காட்டுறாங்கன்னா அதுல ஞானம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. Therefore, if someone pinpoints a mistake, they say there is no wisdom in that. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. You don't know anything. உங்களுக்கு அறிவே கிடையாது. You don't have wisdom. ஏன் இவங்க இந்த டெசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா, why did they come to the decision? அந்த எதிரில இருக்கவர் பேசுற பிரச்சனை தங்கள்ட்ட இருக்கு. Because the person on the other side, what he speaks, the mistake is in me. வேற யாருடைய பிரச்சனையாவது அவர் ஹேண்டில் பண்றாரு, டீல் பண்றாருன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க, அதை கேட்பாங்க. If he is dealing with some other's problem, they will very happily accept it. இதுக்கு பாருங்க, சபைகள்ல கூட போதகர் பிரசங்கம் பண்ணும்போது சில கணவன்மாருக்கு ஒரே சந்தோஷமாயிரும். Even in some churches, when the pastors preach, some husbands are very happy. ஏன்? Why? இன்னைக்கு என் மனைவிக்கு சரியான சாட்டை அடி. Today my wife is being whipped very good. ஆகவே அந்த பிரசங்கியார் இவர் கண்ணுல பெரிய ஞானியா தெரிவாரு, பெரிய போதகரா தெரிவாரு. Therefore the preacher will be appearing like a great wise man and a pastor before him. அவர் அப்படியே முகம் மலர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்குமா, செகண்ட் பாயிண்ட் வரும் பாருங்க, இவருக்கு நேரா வர மாதிரி பாயிண்ட் வரும். As he was enjoying, the second point comes, which comes directly to him. இப்ப பாருங்க, இந்த பாஸ்டர் ஞானியா தெரிய மாட்டார். Now this pastor will not be a wise man. அவர் பேசுறதெல்லாம் அறிவில்லாம பேசுறாரு. Whatever he speak is devoid of wisdom. ஒண்ணுமே அவர் பேசுறது என்னன்னு அவருக்கு புரியலங்க. I don't know what he is speaking. என்ன பேசுறாருங்க அவரு? What is he speaking? இதெல்லாம் செய்ய முடியுமா? Can we do this? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பாரு, அடி விட்டார், நல்லா பேசுறாரு. Only few minutes ago he said, see how well he speaks. ஏன்? Why? அது தாம் பிரச்சனை தொடாத வரைக்கும் அவர் நல்ல பாஸ்டர் தான். Until he didn't touch his problem, he was a good pastor. அவர் ரொம்ப ஞானி. He was a wise man. ரொம்ப கனத்திற்குரியவர், மரியாதைக்குரியவர். He is mostly respected and honorable. தான் உள்ளம் உறுத்துதுன உடனே அதுல ஞானம் இல்ல. But when he is being pricked, then there is no wisdom in that. அதனால தான் அங்க போட்டுருக்கு, என் மகனே, வாசிங்க திரும்ப, நீதிமொழிகள் 3:11. Proverbs 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே.
My son, do not despise the chastening of the Lord, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. nor detest his correction. கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறாரா, If God is chastening you, அதை அசட்டை பண்ணாதப்பா. don't despise it. அது உனக்கு கஷ்டமா இருக்கலாம், You may find difficult, வேதனையை தரலாம், it may be painful, உனக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கலாம். it may be pricking you. பட் உனக்கு குத்துதுன்றதுக்காக அது ஞானம் இல்லைன்னு நினைச்சிடாத. Just because it is pricking you, don't think there's no wisdom in it. ஆகவேதான் வேதம் சொல்லுங்க, ஒரு நீதிமான் என் தலையை குட்டட்டும், என் தலைக்கு அது எண்ணெயை போல இருக்கும். That's why it is, the Bible says, let the righteous buffet me and it is like oil on my head. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, When you come to Acts chapter 24, 24 முதல் 25 வசனங்கள்ல verses 24 and 25, வேதம் சொல்லுகிறது, the Bible says, ஃபீலிக்ஸ் துருசில்லா என்பவர்கள் பவுலை வந்து அழைப்பித்து கிறிஸ்து இயேசுவில் இருந்து அவனுடைய விசுவாசத்தை பற்றி பேசும்படி சொன்னாங்க. Here Felix and Drusilla called Paul and they asked him to speak about the faith in Christ. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. The preaching was going well there. ஆனா 25ஆம் வசனம் பாருங்க. But verse 25 says, பவுல் வந்து நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். Verse 25 says, now as he reasoned about righteousness, self-control and the judgment to come, Felix was afraid and answered, go away for now, when I have a convenient time I will call for you. புரியுதா உங்களுக்கு பிரச்சனை இங்க என்னன்னு? Can you understand the problem here? இயேசுவை பற்றி பேசிட்டு இருக்கும் எல்லாம் அவர் நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். Whenever he spoke about Jesus, he was very well hearing in that. ஆனா நீதி வரப்போக நியாய தீர்ப்பை பற்றி பேசின உடனே இப்ப என்னவா, இன்னொரு முறை கேட்கிறேன், இப்ப வேணாம், இப்ப இன்னொரு முறை கேட்கிறேன். But when he began to speak about righteousness and the judgment to come, he said, I will hear in another convenient time. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை வந்து ஜனங்களுடைய நன்மையை பாராட்டணும், அதே வேளையில தவறுகளை கண்டிக்கணும், அதை கடிந்து கொள்ளணும், புத்திமதி சொல்லணும். The work and duty of a pastor is to appreciate when people do good, and at the same time when they commit mistake, they should correct them, chasten and rebuke them. அதே போல அவங்க பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு ஞானம் வேணும். Similarly, people who listen to their preaching should also have a wisdom. என்னிடத்துல நன்மை இருக்குமானா பாராட்டப்படுகிறேன். If there is something good in me, I am being appreciated. ஆனா என்னிடத்துல தவறு இருக்குமானால் அதை கண்டும் காணாமல் பூசி மொழுகிறது வந்து ஞானம் கிடையாது. அது வந்து அதை போல ஒரு மதிகேடு வேற ஒண்ணுமே இல்லை. But if there is something mistake in me, it's not like buttering and just covering it up, and that is actually the foolishness. அதுக்கு பதிலாக என்னுடைய போதகன் வந்து என்னுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து நான் எங்கே தவறுகிறேன் என்பதை வெளிப்படையா என்கிட்ட நேரடியா பேசுறாங்களா, அங்கதான் ஞானம் இருக்கு. And rather when my preacher points out my mistakes and speaks directly to me, that is where wisdom is revealed. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், It might be difficult for me, எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கலாம், it might be really pricking me. அது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய பர்சனல் ப்ராப்ளமை, எனக்கு இருக்கிற அவலட்சணமான சிச்சுவேஷனை, சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம். It might be some personal predicament or any personal problem that is being revealed there. பட் இட்ஸ் ஓகே. அங்கே அவர் சொல்லுகிறது உண்மையா இருக்குமானால் அதை வாஞ்சிக்கிறேன். But if it is true, I really desire that. அதை நான் ஏற்றுக்கொள்றேன். I accept it. அதை வந்து நான் வந்து என் உள்ளத்துல நான் வந்து அதை பத்திரப்படுத்தி வைக்கிறேன். I keep safe in my heart. பிரியமானவர்களே, Dear ones, ஞானத்தை அடைய ஞானம் வேண்டும். we need wisdom to attain wisdom. புரிஞ்சுதா உங்களுக்கு நீங்க உள்ள சப்ஜெக்ட்? So can you understand what is the subject ஒரு today? மூடனுக்கு ஞானம் இல்லாதனால ஞானத்தையே அசட்டை பண்ணிடுவான். Since a fool doesn't have wisdom, he will despise wisdom. மூன்று காரியங்களை கவனிச்சோம். We saw three things. முதலாவது சொன்னோம், First I said, உண்மையான ஞானம் என்பது தவறான அபிப்பிராயங்களை உடைத்து நொறுக்கி ஞானத்தை தேடுகிறது. true wisdom breaks the prejudice and seeks wisdom beyond that. ரெண்டாவது, Second, உண்மையான ஞானம் தரித்திரத்தையும் தாண்டி ஞானத்தை தேடுகிறது. true wisdom is not biased against poverty and he seeks wisdom beyond that. உண்மையான ஞானம் என்பது நம்முடைய தனிப்பட்ட தவறுகள் மேல் ஏற்படுகிற குற்றம் உணர்வையும் தாண்டி அதில் உள்ள ஞானத்தை தேடுகிறது. True wisdom goes beyond personal predicament. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். I believe in the Lord that it is a blessing to you. தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. Continue to pray for us. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் இருக்கிற இந்த தியானத்துல நீங்க பங்கெடுங்க. And also take part in this morning devotions every day. உங்களுக்கு தெரிந்த எல்லா நண்பர்களுக்கு கொஞ்சம் அறிவிங்களேன். And also share this information to all your friends. அவர்களையும் பங்கெடுக்க நீங்க உற்சாகப்படுத்துங்களேன். Encourage them also to take part in this. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா மற்றவங்களையும் ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்துங்க. When you are blessed, always lead other people to be blessed. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. Let God speak with us. இந்த காலை வேளையிலேயும் ஏசி ஆவடி யூடியூப் சேனல் மூலமாக மாத்திரமல்ல, காலையில் லைவாக இதை லைஃப் டிவியில் வெளியிடுகிற
அன்பான சகோதரிக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். So even in this morning, I'm really thankful to the sister who is telecasting this live program through live TV. அதை நான் உண்மையாகவே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். I'm really happy about that. லைவ் டிவி மூலமாக பார்க்கிறவர்களை வாழ்த்துகிறேன். I also welcome and greet people who are watching through live TV. ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் மதியானம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஆர்க் டிவியில் இதே நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறார்கள். And the same program is telecasted every day from 3 p.m. to 4 p.m. in ARC TV. ஆகவே அதை உதவி செய்கிற ஆர்க் டிவி நிறுவனத்தார் சகோதரர் குணம்ஸ் அவர்களுக்கும் அவர்கள் சகோதரிக்கும் நன்றி செலுத்துகிறேன். And I also thank brother Gunams who is the founder of ARC TV and also sister who is helping us in that. அதே போல லைவ் டிவி நடத்துகிற சிஸ்டர் ஷீபா அவருடைய குடும்பத்திற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I'm really thankful also to the family of sister Sheba of live TV. இவர்கள் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல. They don't expect anything from me. அவங்க இதில் உள்ள நன்மையை பார்த்துட்டு இதனுடைய விலையை பார்த்து அவங்க அவர்களா முன் இதை வெளியிடுறாங்க. They see the goodness in this, they see the value of this and they telecast by their own. அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. May God reward them for this. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us. நாம் ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? என் ஆத்துமனே சமேபரே என் உள்ளத்தின் ஆறுதலே இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்த பிதாவே, ஞானத்தை அறிந்து கொள்ள ஞானத்தை தாரும். Our holy God, give us wisdom to know wisdom. ஒரு மதியற்றவனாய் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணாமல் இருக்க கிருபை தாரும். Lord, give us grace that we may not despise wisdom and instruction like fools, Lord. நீர் கொடுத்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. Lord, thank you for the good words that you have given நாங்கள் us. எச்சரிப்படைந்து உணர்வடைந்து ஞானத்திலே பெருக கிருபை தாரும். Lord, give us grace that we might be warned, convicted and grow up in wisdom. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless everyone who are listening to this, Lord. தேவ சமாதானம் உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும். Let the peace of God rule every heart, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க மறந்துடாதீங்க. Today don't forget to read the scripture portion for today. இன்றைக்கு நாம் லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்க போறோம். Today we're going to read from the book of Leviticus chapter 10 to chapter 18. யாரும் சோர்ந்து போக கூடாது, நல்ல உற்சாகமா படிக்கணும். And everyone should read with good interest. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நீங்க வாசித்து முடிச்சிருவீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சவாலை எடுத்து நடத்துகிற உங்களை கர்த்தர் இதை ஜெயமாய் வெற்றி பெற செய்வார். God will surely help you, don't worry, and God will surely help you to conquer this challenge that you have taken up. உற்சாகம் அடையுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And be encouraged and may God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord.